நிறைய பணம் சம்பாதிக்கணும். அம்பானை விட பெரிய ஆள் ஆகணும். ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வாங்கணும். சரி மச்சான், நான் கிளம்புற ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் பார்க்கலாம். தம்பி நீங்க பேசுனதெல்லாம் கேட்டோம்பா. நம்மளுக்கு தெரிஞ்ச பாய் ஒருத்தர் இருக்கிறா போல, அவர்கிட்ட வேலை இருக்கும். கை நிறைய நீங்க நிறைய சம்பாதிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? வா பாப்பலாம். ரொம்ப அந்த மாசம் கொடுத்த சாமான் ஒண்ணுமே சரியில்லை. ஆஹா, சாமான்யமான்றாங்க. பாய் பெரிய ஆள் போலுக்குது. கண்டிப்பா நம்ம ரோல்ஸ் ராயல்ஸ் கார்லாம் வாங்கிட்டு கோடி கூட சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிடலாம். போன மாசம் கொடுத்த நல்லா இருந்தது, சுத்தமா சரியில்லை. சரி ஒண்ணு, அடுத்த மாசம் பாத்தலாம். சரி ரைட் ஓகே. நான் சொன்னேன் பாய் கிட்ட வேலைக்கு சேர்த்துறோம்னால அவர் தான் அவர்கிட்ட நல்ல பயமா பக்தியோட கையை கட்டின்னு மரியாதையா நடந்துக்கணும். சரிண்ணா. சரி பாத்துக்கலாம், முச்சிடலாம் விடு. ஒன்னும் பெரிய மேட்டர் இல்ல, சப்ப மேட்டர் தான். நான் முச்சு விடுறேன் விடு பாய்கிட்ட சொல்லி. சார் பாய் கிட்ட வேலை சொன்னீங்களா? வேலைக்கு ஜாயின் பண்ண வந்து தம்பி தான் அவரு. பாய் கிட்ட வேலை வேணும்னா உன்னை ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பேன் நான். அந்த கேள்வி நீ கரெக்டா பதில் சொல்லிட்டுனா கண்டிப்பா உனக்கு வேலை இருக்கு. சரியா? கை அழுகாயிடுச்சுன்னா சோப் போட்டு கை கழுவுவேன். சோப் அழுகாயிடுச்சுன்னா என்ன போட்டு கழுவுவேன்? சோப் வாங்கிச்சுன்னா இன்னொரு சோப் வாங்கி அந்த சோப்பை கழுவுவானா? சூப்பர் டே, உனக்கு கண்டிப்பா வேலை இருக்குடா. வாடா பாய் கிட்ட. பாய் பாய் வேலைக்கு ஆள் ஒண்ணுன்னு கேட்டீங்களே, நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பையனை கூட்டிட்டு வந்துக்கிறேன். சரியான வேலைக்காரன். நல்லா வேலை செய்யப்பலையா? பயங்கரமா செய்வார் பாய். காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும். சரி பாய். எல்லா பாத்திரத்தையும் கழுவிடணும். 6 மணிக்கெல்லாம் கடைக்கு கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏண்டா பாத்திர கவர வேலைக்கு தானே கூட்டிட்டு வந்தீங்களாடா? தம்பி, பாய்க்கு எல்லாமே சுத்தமா இருக்கணும், புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம் பாய். ஏண்டா வரும்போது ஒருத்த சாமான் கண்ணு மறிக்குதுன்னு சொன்னானு, என்ன சாமான்? தம்பி டிஃபன் கடையில நான் தான் பாத்திரம் எல்லாம் சப்ளை பண்றேன். என்ன ஒருத்த இன்டர்வியூ தானே வாங்கடா. ஓட்டானுங்களா? இந்த அவனு சொல்லி